ஹாய் ஹலோ. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மல்லி விதை போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய், இது ரெண்டுத்தையும் ரஃப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 4 தக்காளி நான் போட்டிருக்கேன். இதில் தக்காளி போட்டு நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கத்திரிக்காவை நான் இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பொரியட்டும் கொஞ்ச நேரம். நான் 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துடலாம். நல்லா இந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கினாலே அது கலர் சேஞ்ச் ஆகிடும். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3த்தையும் கலந்துட்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயும் கட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த டைமில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன சைஸ் வெல்லம் போட்டு கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுட சுட வத்த குழம்பு ரெடி. நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.